ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். கொஞ்ச நாளாகவே டெக் அப்டேட்ஸ் இல்லை ரொம்ப நாளாகவே டெக் அப்டேட்ஸ் பண்ண முடியல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் காரணம் இல்லைங்க. பெருசாக ஒர்க்கே பண்ண முடியல. எந்த சேனலுமே வீடியோ வந்திருக்காது. பட்ஜெட் கேஜெட்லேயே இருக்கட்டும், ஆஃபர் ஜோன்லேயே இருக்கட்டும், டெக் தகவலையாக இருக்கும், மாற்றி ஒர்க் பண்ணி ஒரே ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சின்னு வேணால் சொல்லலாம். என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றதே தெரியாத மாதிரியான ஒரு ஃபீல். அதனால தான் வீடியோ பண்ண முடியல. சரி, இன்னிலேருந்தாவது சரியாக வீடியோ வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். ட்ரை பண்ணுறேன். இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன். பெருசாக ரீச் இல்லை. கேட்குற ஒரு சிலருக்காக, நம்மளை நம்பி இருக்க ஒரு சிலருக்காக. அதை தவிர நான் தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் பதில் சொல்லணும், உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் தான் டெக் அப்டேட்ஸ் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையாகவே அது மட்டும்தான். என்னென்னா, நான் வந்து நிறைய நியூஸை வாசிக்கிறேன், டெக்னாலஜி பற்றின அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறேன். ஒரு டெக் யூடியூபராக அதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனாலே டெக் அப்டேட்ஸ் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ஆரம்பிச்சிருவோம். இனி முடிஞ்ச அளவு கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அப்டேட், ஃப்ளிப்கார்ட் அவங்களோட ப்ளஸ் ப்ரைம் மெம்பர்ஷிப்பை ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. எனக்குலாம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ப்ளஸ் ப்ரைம் மெம்பர்ஷிப்பில் அவங்க மெயினாக கொண்டு வந்திருக்கிற மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ளஸ் மெம்பர்ஷிப்பில் இருந்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பண்ணிங்கன்னா 100 சூப்பர் காயின் கிடைக்கும். இந்த டைம் வந்து 300 சூப்பர் காயின் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 4x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 400 கிடைக்கணும். நான் பார்த்தது 300 சூப்பர் காயின் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு தான் பார்த்துருந்தேன். அது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெகுலராக ஒரு ஆஃபர் பார்க்குறீங்க, சூப்பர் காயின் ஆஃபர் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டபுள் தி டைம் இருக்கும். அதாவது 50 சூப்பர் காயின் தான் ஆஃபர் அப்படின்னா நீங்கள் வந்து 100 சூப்பர் காயின்ஸ் வரைக்கும் ஆஃபர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து ப்ரைம் சேல் அப்படின்னா வந்து ப்ளஸ் மெம்பர்ஸ்க்கு அப்படின்றது இருந்தது. அதை மாற்றி இனிமேல் வந்து ப்ளஸ் ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் முன்னாடி சேல் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தவிர டெய்லி வந்து ஒரு குறிப்பிட்ட டைமிங்க்கு வந்து ப்ளஸ் ப்ரைம் மெம்பர்ஷிப்கான ஆஃபர் சேல் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை நான் எங்கேயுமே பார்த்த மாதிரி இல்லைங்க. ஸோ இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் எல்லாம் ப்ளஸ் ப்ரைம் மெம்பர்ஷிப்புக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படா நான் ப்ளஸ் ப்ரைம் மெம்பர்ஷிப் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலான ஒரு ப்ளஸ் மெம்பர்ஷிப்பில் இருக்கீங்க. அதில் இருந்துட்டு ஒரு வருஷத்துக்குள்ள 8 ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ் ப்ரைம் மெம்பர்ஷிப் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கிடைச்சிருக்காங்க, செக் பண்ணி பாருங்க. அடுத்த அப்டேட், வாட்ஸ்அப்லேருந்து சேட்லாக எப்போவோ கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் டெஸ்க்டாப் யூசர்ஸ்க்கு இன்னும் கிடைக்காம இருந்தது. ஸோ இப்போ வாட்ஸ்அப் வெப்லையும் சேட்லாக டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பீட்டா வெர்ஷனில் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். கூடிய சீக்கிரத்தில் டெஸ்க்டாப்பில் வெப் வெர்ஷனில் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் வாட்ஸ்அப்போட சேட் லாக் ஆப்ஷன் சீக்கிரமாக எனேபிள் ஆகும். அடுத்து ரியல்மிலேருந்து ரியல்மி 11X 5G, ரியல்மி 11 5G அப்படின்ற மாதிரி 2 மொபைல் லான்ச் ஆக போகுது இந்தியாவில் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டிசைன் இந்த மாதிரி தான் இருக்க போகுது, கொஞ்சம் வித்தியாசமான டிசைன். ஸோ இது தவிர இந்த மொபைலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 120Hz LCD டிஸ்பிளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 6100 அப்படின்ற ப்ராசரோட இங்கே ரியல்மியோட ரியல்மி 11 5Gல 33 வாட்டும் 11X 5Gல 67 வாட்டும் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. 15,000 ப்ரைஸ் 17,000 கொண்டு வந்தாங்கன்னா பெட்டராக இருக்கும், பார்ப்போம். அடுத்து ஹானர் இந்தியாவுக்கு கம்பேக் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக நம்ம வந்து மாதவ் சேத்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. என்னென்னா, அவர் தான் ஹானரை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர போகிறாரு அப்படிலாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ண ஒரு நியூஸ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ட்வீட் பண்ணியிருக்காரு. ஹச் அப்படின்றத போட்டே பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வந்து ஹானர் லான்ச் ஆக போகுது அப்படின்ற நியூஸை அவர் ஷேர் பண்ண போகிறாரு அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. அதே மாதிரி ஒரு சர்க்கிளையும் வந்து அவர் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ இதுலேருந்து ஹானரோட 90 லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹானர் 90 அப்படின்றது கொஞ்சம் ஃப்ளாக்ஷிப் மாதிரியான ஒரு மொபைல். ஸோ இதுக்கு முன்னாடி வேற ஒரு மொபைல் லான்ச் ஆகும் இந்தியாவில் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ ஹானர் 90 இந்தியாவில் ஃபர்ஸ்ட்டாக லான்ச் ஆக வாய்ப்பு இருக்காங்க. அடுத்து ரியல்மிலேருந்து பெஸ்ட் செல்லிங் செலிப்ரேஷன் சேல் அப்படின்ற மாதிரி ஒரு சேலை அமேசானில் ரன் பண்ணுறாங்க. இதில் என்னடா மொபைலுக்கு ஆஃபர் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரியல்மியோட நேசோ சீரியஸ், குறிப்பாக நேசோ 60 ப்ரோ, அதே மாதிரி நேசோ N55 இந்த மொபைலுக்குலாம் ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் நேசோ 60க்கு ஆஃபர் இருக்குது, அதே மாதிரி N55க்கு ஆஃபர் இருக்குது. நேசோவோட நேசோ 60 ப்ரோக்கெலாம் ஆஃபர் இல்லைங்க. அதில் வந்து கிரெடிட் கார்டு ஆஃபர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரெடிட் கார்டு ஆஃபர் ரெகுலராகவே நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருப்போம். அப்புறம் இதில் என்ன புதுசு ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ குறிப்பாக நேசோவோட N55க்கு 750 ரூபா பக்கத்தில் கூப்பன் ஆஃபர் இருக்குது. ஒரு நல்ல டீல், நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அமேசான் அப்புறம் ரியல்மி வெப்சைட் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து டெக்னோலேருந்து டெக்னோ போவா 5 டெக்னோ போவா 5 ப்ரோ அப்படின்ற 2 மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. டெக்னோ போவா 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிசைனில் மீடியாடெக் G99 அப்படின்ற ப்ராசரோட ஒரு 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஒரு நார்மலான 4G மொபைலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸிங்குமே நல்லா இருந்தது. 12,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸிங் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல மொபைல் அப்படின்னு தோணுது. ஒரு நல்ல ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டெக்னோவோட போவா 5 ப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் நிறைய பேர் பேசுகிற ஒரு மொபைல். 15,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்ல பேக்கில் லைட்டோட நம்ம வந்து நத்திங்க பார்த்த மாதிரியான ஒரு வித்தியாசமான டிசைனோட 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே மீடியாடெக் 6080 அப்படின்ற ப்ராசர் அதே மாதிரி 68 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட லான்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக 15,000 ரூபாய்க்கு இந்த ஸ்பெக்ஸ் ஒரு நல்ல ஸ்பெக்ஸ் தான். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் மொபைல் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத. அடுத்து லாவாலேருந்து இண்டிபெண்டன்ஸ் டே முன்னிட்டு ஒரு வேல் ரெக்கார்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட லாவா அக்னி 2 இந்த மொபைலை வச்சு இந்த வேல் ரெக்கார்டாக பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்தியா ஃப்ளாகை அவங்க வந்து அவங்களோட மொபைலை வச்சே கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளாக்காக அவங்க வந்து 1206 மொபைல்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃப்ளாகை கிரியேட் பண்ணி கின்னஸ் வேல் ரெக்கார்டாக படைச்சிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி வேல் ரெக்கார்ட் பண்ண முடியுன்றது இதை பார்க்கும்போது தான் தெரியுது. அடுத்து ஜெப்ரானிக்ஸ்லேருந்து கம்மி ப்ரைஸில் ஒரு மானிட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. 22 இன்ச் மானிட்டருங்க. 22 இன்ச் மானிட்டர் 4699 ரூபாய் ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து நல்ல டீலா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசைன் வைஸாக பெருசாக நல்லா இல்லை. எங்கேயோ சேல் ஆகாததை தூக்கிட்டு வந்து சேல் பண்ணுற மாதிரி தெரியுது. ஆனால் உங்களுக்கு ஒரு மானிட்டர் வேணும், ஒரு நார்மலான பிசி இருக்குது, கம்மி ப்ரைஸில் வேணும், ஒரு கொஞ்சம் பெரிய மானிட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா 4699 ரூபாய் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச்மெண்ட்டில் நமக்கு வந்து ரொம்ப சின்ன மானிட்டர் தான் கிடைக்கும். ஸோ 22 இன்ச் கிடைக்கிறது ஒரு நல்ல டீல் தான். ஸோ இதை தவிர இனி இது வந்து ப்ரைஸ் அதிகமாயிரும், 13,000 ரூபாய் ஆயிரும் அப்படின்ற மாதிரிலாம் சீனை போட்டுருக்காங்க. ஸோ அப்படிலாம் ஆக வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் வாங்காதீங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு ஓகேயான மானிட்டராக இருக்கும். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. iQooலேருந்து iQoo Z6 ப்ரோவை லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த iQoo Z6 ப்ரோ இது வரைக்கும் iQoo லான்ச் பண்ணதுலேருந்து ஒரு வித்தியாசமான மொபைல். ஏன்னா வந்து 25,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணுறாங்க. மீடியாடெக் டிமென்சிட்டி 7200 அப்படின்ற ப்ராசரோட வருது. 64 MB OIS கேமரா கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே இதில் வந்து AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. வித் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட பஞ்ச் கோல் நாச் வேற யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பஞ்ச் கோல் நாச் கம்மி ப்ரைஸில் யூஸ் பண்ணதே இல்லை. கர்வ் டிஸ்பிளேயோட இந்த மொபைல் வருது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மொபைல் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும் அப்படின்றத வேற கிளைம் பண்ணுறாங்க. ஸோ 25,000 ரூபாய் கீழே வந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல டீலாக இருக்கும். குறிப்பாக ரியல்மிக்கு ஒரு சூப்பரான போட்டியாக இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். வர ஆகஸ்ட் 31 இது இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க. அவ்வளோதான் இன்னைக்கான அப்டேட்ஸ் பிடிச்சிருந்ததா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. அப்டேட்ஸை கண்டினியூ பண்ணுமா வேண்டாமா, டெக் தகவலே கண்டினியூ பண்ணுமா, அல்லது இதை தூக்கிட்டு பட்ஜெட் கேஜெட் தமிழ் சேனலில் அப்டேட்ஸ் போட ஆரம்பிச்சிருவோமா அப்படின்றது எல்லாத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி டெய்லி போடலாமா அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடலாமா அப்படின்ற உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. கம்மி கமெண்ட் தான் வரும். இருந்தாலும் உங்களால் முடிஞ்சதுன்னா யாரெல்லாம் பார்க்குறீங்களோ பார்த்து கமெண்ட்டை தட்டி விடுங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. வேற ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.